இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன், நீ புத்தளம் பக்கத்தால தானே போவா, உன்னை கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இங்கே இல்லை. என்ன கவலை என்றால், புத்தளம் மக்களினுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சரின் காதிலே கேட்டுவிட்டது என்று என்னை கொலை செய்வேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லாம் உங்களை கொலை செய்யணும் என்பதற்காக என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய கால் பதிந்தது. நான் சிறிய இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் புத்தளம் பெற்றேன் மரலதானுவா 39 வருஷம் பயப்படாத நாங்களாடா பயப்பட போறோம். ஆனால் 39 வருடம் பயப்படாத நாங்களாடா இனி பயப்பட போறோம். பரவாயில்லை, அது இருக்க. இரண்டாவது விடயம் என்னவென்றால், புத்தளம் வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அது சந்தோஷம். உண்மையாகவே நான் ஏன் அதிகமான முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற பிரதேசம் பற்றி கதைக்கின்றேன் என்றால், என்னுடைய தலைவர் விட்டுப்போன ஒரு கடமை, அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் என்றோ ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறாராக இருந்தால், அந்த கடமை, அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய இரத்த சகோதரர்களுக்காக 4 வசனம் இந்த பாராளுமன்றத்திலே கதைக்கின்றேன். அவர்களுக்கு உண்மையை சொல்கின்றேன், அவ்வளவுதான். அடுத்து எங்களுடைய மலையக மக்கள் பற்றி நான் கதைப்பதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு குரல் கொடுக்க இங்கு யாருமே இல்லை. அவர்களுக்காக வந்திருப்பவர்கள் இங்கு கதைப்பதும் இல்லை. அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கின்றது என்று கூறி மேலும் சில விடயங்களை முன்வைத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். என்னை கொலை செய்வேன் புத்தளம் பெற்றேன் மரலதானுவா, நீ புத்தளம் பக்கத்தால் தானே போவாய், உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை. என்ன கவலை என்றால், இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதிலே கேட்டுட்டேன் என்று சொல்லி என்னை கொலை செய்வேன் சொல்லியிருக்கிறார். ஆனால் 39 வருஷம் பயப்படாத நாங்களாடா பயப்பட போறோம். பரவாயில்லை. ஆகவே அது ஒன்று. இரண்டாவது, அந்த புத்தள வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிலையும் சந்தோஷம். உண்மையாகவே நான் என்னதை முஸ்லிம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற பிரதேசம் பற்றி கதைக்கிறேன் என்றால், என்னுடைய தலைவன் விட்டு போன ஒரு கடமை, அவ்வளவுதான். என்னுடைய தலைவன் என்ற ஒரு நாள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அவர்களை அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், அந்த கடமை, அந்த பழியை நிவர்த்தி செய்வதற்காக என்னுடைய ரத்த சகோதரர்களுக்காக 4 வசனம் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். அவர்கள் உண்மையை சொல்கிறேன், அவ்வளவுதான். அதை விட முக்கியமாக எங்களுடைய மலைய மக்கள் தொடர்பாகவும் நான் கதை தெரிவித்திருந்த காரணம், அவர்களுக்கு குரல் இல்லை. அவர்களுக்காக வந்திருப்பவர்கள் இங்கே கதைப்பதில், இங்கே அவர்களுக்காக வந்திருக்கின்ற NPP பாராளுமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்வார்கள், புல்லுபட்டி கொண்டு போய் விற்கிற நிலையில தான் இருக்கிறார்கள். அதை கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. உண்மையாகவே நான் சரியான கவலையோடு சொல்றேன். என்னுடைய சுனில் ஹந்தினத்தி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார். இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கையில் பொருண்மைய மேம்பாடு கழகம் என்று சொல்லி இருந்தது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நீங்கள் எல்லாம் உங்களை கொலை செய்யணும் என்பதற்காக 2005ஆம் ஆண்டு பெறப்பாலி, அதாவது வந்து நீங்கள் போரை தொடர்ந்து கொண்டு ஆரம்பித்தார்கள். அவை உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாம இருப்பீர்கள். வடிவ தெளிவாக பொருண்மைய மேம்பாட்டு கழகம் உண்டு. சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினார். அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது. எங்களுக்கு பேங்க் இருந்தது, எல்லாம் இருந்தது, விவசாயத்துறை இருந்தது, சகலையும் மத்தியிருந்தாங்க. ஒரு அதற்கு முன்னர், தேசிய தலைவருக்கு முன்னர், கேகேஎஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும், ஒட்டிசுட்டான் டைல் ஃபேக்டரியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஆணையர் உப்பளமாக இருக்கட்டும், ஆணையர் ரசாயன பரிச இதாக இருக்கட்டும், சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய கால் பதிந்தது 86ஆம் ஆண்டு. ஆகவே இப்போது முறை நான் தயவு செய்து இருக்கிற கூப்பி கேட்கிறேன், தயவு செய்து வடக்குமானது இந்த முறை நான் சகலத்தையும் படிச்சு பார்த்து தான் கதைக்கிறேன். போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது, இதில் 2 வீதம் இருக்கு, 3 வீதம் இருக்கு, 5% வீதம் இருக்கு சண்டை. இந்த முறை ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் அணிவர், நான் மெடிசின் புத்தகங்கள் கூட இப்படி வாசித்ததில்லை. ஒவ்வொரு பக்கமாக வாசிக்கிறேன். வடக்குமானது ஒன்றுமே இல்லை. என்னத்தை பற்றி கலைக்கிறேன் தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்றேன். ஆகவே பொறுமையா மேம்பாடு கழகம் பற்றி அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு, கிரவுண்டுக்கும், இவர்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அழைக்கிறது என்றால் அந்த ஒரு கவலை எல்லாமே இருக்கு. ஆகவே வடக்கு மாநிலத்தில் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள். நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்றோம். உங்களுக்கு டிசிசி மீட்டிங்ல எல்லாமே உதவி செய்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து தரோம். உங்களை சுட்டி காட்டுற பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளை சுட்டி காட்டுறதால நான் பெரியவன், நீங்கள் சிறியவன், நான் சிறியவன், வயதிலும் இருக்கும், அரசியல் சிறியவன், உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். வாங்க கொண்டு கேட்கின்ற போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களோட கடற்கரை அமைச்சர் மாதிரி யாராவது 2 பேர் கூட்டிக் கொண்டு டிசிசி மீட்டிங் எப்படி நடத்துவது தெரியாது. அதுக்கு ஒரு சர்க்குலர் இல்லை. அதுக்கு நான் வந்து கலச்சி 27 போட்டால் சர்க்குலர் மாற்றினீங்க. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், தேசிய ஒரு அரசாங்கத்தை விழுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழு வந்து எனக்கு அந்த தேவை இல்லை. ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்க. இன்னும் 4 வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்ல தயவு செய்து ஏதாவது வடக்கு மாநிலம், ஏன் நாங்கள் வடக்கு மாநிலம் கேட்கிறோம், ஏன் கிழக்கு மாநிலம் இனவாதம் இல்லை. எங்களுடைய பாதைகளையும், எங்களுடைய வைத்தியசாலைகளையும், எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கந்தனத்தி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்து நீங்கள் ஆகவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலா நீங்கள் ஒன்று செய்யலாம். கவலையா இருக்கு. மற்றபடி உங்களோட இந்த கோவமோ இல்லாட்டி உங்களை பொய்யர்கள் காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை.